2 என்னுடைய மகன் காணாம போனார். இன்று வரையும் நானும் அலைஞ்சு கொண்டிருக்கேன். நான் 42 வயசுல என் கணவன் இழந்தேன். நான் 5 பிள்ளைகளை வச்சு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில இந்த பிள்ளைகளை வளர்த்து நல்ல வழிக்கு கொண்டு வந்தேன். என்னுடைய மகனும் மனுஷனும் 2 பேரும் எனக்கு இல்லை. என் பிள்ளையும் என் மகன் மனுஷன் 90ஆம் ஆண்டு என் மனுஷன் இல்லை, 2002ஆம் ஆண்டு மகன் இல்லை. இன்றைய வயதிலும் இந்த கவுண்டருக்கு ஒரு உதவி செய்யல. நான் சுயதொழில் செய்கிறேன். தையல் தச்சு குடும்பத்தாச்சு பாவாடை வச்சு தலைமுறை வச்சு என்னுடைய பிள்ளைகளை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். நான் பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். இதே எனக்கு ஒரு வீட்டு திட்டம் தந்தவையா அல்லது எங்களுக்கு ஒரு பாலாயத்துக்கு ஒரு பொருள் கொண்டு தந்தவையா? என்ன போல எத்தனை பெண்கள் இந்த அம்மா இருக்கிறா, எத்தனை பெண்கள் எவ்வளவு சீரழிகிறார்கள். இது கவர்மெண்ட் பாரம் எடுத்து எங்களை காப்பவன் ஒரு கவர்மெண்ட்க்கு ஒரு பயம் இல்லை. ஏஜிஎல் சொன்னாரு, விதானி என்றாரு, எங்களை நடவடிக்கை எடுக்க ஒரு நேரம் இல்லை. I lost my husband. மக்கள் புள்ளிகளை போடி கொடுத்தது யாரால? எங்களை மக்களுக்காக தான் எங்களை புள்ளியெல்லாம் வெளி கொடுத்தினாங்க. எங்களுக்கு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் உதவி செய்யவில்லை. எல்லா மக்களுக்கும் எல்லா தாய்மாருக்கும் ஒரு உதவி செய்ய வேணும். எங்களுக்கு அதுதான். நான் 80 வயசாச்சு. 42 வயசுலேருந்து 2 பேரும் இந்த பிள்ளைகளை கவர்மெண்ட் பிச்சு எடுக்காம வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்க வன்னிக்கு போய் இந்த உலகம் எல்லாம் அடிமாறு மாதிரி திரிஞ்சு யாழ்ப்பாணம் 2003 வந்தாங்க. In 1995, our family got sewing machine. 1000 ரூபா அந்த காசை கட்டி தான் எல்லா பொருட்களும் நாங்கள் அலைஞ்சு போட்டு கடைசி கட்டம் தர மாட்டோம். மட்டும் இல்ல, இந்த அவ்வளவு மக்கள் மனித மக்களும் சொல்லி அந்த காணாமல் சங்கம் ஒன்று கொம்பு நடத்தியுமே சங்க தலைமையர் அத்தனை பேரும் எங்களை சாட்டி அவங்க நல்லா இருக்கிறாங்க. எங்களை சாட்டி அவங்க கையந்துடுறாங்க. நாங்கள் அங்கே குந்தி ரோட்டு வழி 2 தூங்கி ஒரு வித்தியாசமும் இல்லை. අවස්ථා ගණනාවක මානව හිමිකම් සංවිධානවලට පවා ගියා. ඒගොල්ලෝ எங்களுக்கு தந்தவன் நான் அதை கொண்டு வந்து சுயதொழில் சாமான்கள் கொழும்புலவே கொண்டு வந்து போட்டு வியாபாரம் செய்தேன். அந்த வியாபாரம் இந்த வரையும் நடந்து கொண்டு இருக்கு. he got a 200,000. Using that one, he is doing some job. But tell her that we will send more. இந்த அம்மா ஒன்றும் செய்யறாரு. இந்த அம்மா வலியத்தின பொம்பளைய வீட்டுக்கு முடங்கி பேக்கிறாங்க. எனக்கே சொல்ல தெரியாது. எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். சரி அம்மா, சார் உங்களோட கவலை விளங்குது.